ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. இன்று நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் விடுதலை பயண நூலில் 31ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களை தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்த 31ஆம் அதிகாரத்திற்குண்டான சிறப்பான அந்த விவிலிய விளக்கங்களை உம்மிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாய் இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய உடன்படிக்கை பேழை அமைப்பு என்கிற பகுதியில் வருகிற இறுதி அதிகாரம் 25 முதல் 31 அதிகாரங்கள். அதில் இறுதி அதிகாரமாக இந்த உடன்படிக்கை பேழையினுடைய அமைப்பு இருக்கிறது. இது பெரும் தொகுப்பாக்கிய 19 40 அதிகாரங்கள் உள்ளடக்கிய சீனாய் மலை அடிவாரத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக வருவது. இங்கே இருக்கிற அதிகாரங்களிலே, விடுதலை பயண நூலில் வருகின்ற அதிகாரங்களிலே மிக குறைவான வசனங்களை கொண்ட அதிகாரம் இது. 18 வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இதில் 2 பகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது கூடார கலைஞர்கள், அந்த தலைப்பே இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கடுத்து ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாளாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 பகுதிகளையும் நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். முதல் பகுதி கூடார கலைஞர்கள், 2ஆம் பகுதி 7ஆம் நாள் ஓய்வு. கூடார கலைஞர்கள் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 11, 7ஆம் நாள் ஓய்வு 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய. இப்போ முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். அதில் கூடார கலைஞர்கள் என்கிற தலைப்பில் 11 வசனங்களில் 2 நபர்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இந்த கூடார கலைஞர்களை பற்றிய விவரங்கள் மீண்டும் விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை இடம்பெறும். ஏறக்குறைய இந்த 31ஆம் அதிகாரத்தில் 11 வசனங்கள் அதே அளவு இந்த 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் 1 வரை இடம்பெறுகின்ற சூழல் இருக்கிறது. இந்த 11 வசனங்களை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். எப்படி என்றால், முதலாவதாக ஒரு நபர், அவர்தான் பெட்சலேல் என்று அழைக்கப்படுகிறவர். 2வது நபர் ஒகாலியாபு. இந்த ஒகாலியாபும் பெட்சலேல் என்கிறவர்களும் 2 பேருமே ஏறக்குறைய பல் திறமை கொண்டவர்கள். இவர்களுக்கு கட்டடக்கலை வல்லமை இருக்கிறது, சிற்பக்கலை வல்லமை இருக்கிறது, அதே போல தட்டான் தொழில் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. இதே மாதிரி பல்வேறு ஆற்றல் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் மிக உயரிய ஒரு பொறுப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். பொறுப்பு இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அதுவும் யார்? மோசே ஒப்படைக்கவில்லை, யாவையே நேர் நின்று இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்ன பொறுப்பு என்றால், இப்பொழுதுதான் நாம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரை உடன்படிக்கை கூடாரத்தை பற்றியும் உடன்படிக்கை கூடார முற்றத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அதே போல குருக்களுடைய ஆடைகள், அவர்களுடைய உடைகளை பற்றி பார்த்தோம். இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு மேற்பார்வையான பொறுப்பு மட்டுமல்ல, இதை இவர்கள் முன்னின்று நடத்துகிறார்கள். இதற்குள்ளே ஆங்கிலத்தில் ஆர்கிடெக்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த கட்டட கலைஞன். அதற்கு ஒத்த ஒரு சிந்தனை இவர்களுக்கு பொருந்தும். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தை கிராப்ட்ஸ்மேன் என்று சொல்வார்கள். கிராப்ட்ஸ்மேன் என்றால் ஏறக்குறைய சிற்பி என்று அதற்கு நாம் தமிழிலே பொருள் கொடுக்கலாம். சிற்பி. சிற்பி என்கிறவன் சிற்பம் செய்கிறவன் மட்டுமல்ல, பல்கலையிலும் அவன்
தேர்ந்து தெளிந்தவன், கலைஞன். இந்த 31ஆம் அதிகாரத்தில் 11 வசனங்களிலும் இந்த 2 பேருடைய பணிகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் என்னென்ன பணிகளை முன்னின்று நடத்த வேண்டும், இந்த கூடார உடன்படிக்கை கூடாரத்தில் இவர்களுடைய கைவன்மை என்னென்ன இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது முதல் பகுதியாக பெத்சலேல் என்பவரை பற்றி, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி பார்ப்போம். 31ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முதலில் வாசியுங்கள். ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சேர்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெத்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். நான் பெயர் சொல்லி, ஏறக்குறைய ஒரு இறைவாக்கினரை அழைப்பது போல அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எசையா இறைவாக்கினரை அழைக்கிற போது பெயர் சொல்லி அழைக்கிறார். அதே போல எசேக்கியேல், எரேமியா இறைவாக்கினரை நான் முன் குறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கரங்களிலே பொதிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஏறக்குறைய ஒரு இறைவாக்கு பணி போல இவருடைய அழைப்பு இருக்கிறது. பெத்சலேல் என்பவருடைய அழைப்பு, அதுவும் குறிப்பாக 1 முதல் 2 வசனங்களிலே இவர் யூதா குலத்தைச் சேர்ந்தவர். இரண்டாவது கூரியின் மகனான ஊரியின் மகன், அதாவது கூர், அவருடைய மகன் ஊர், இப்பொழுது ஊரின் மகன் பெத்சலேல். ஏறக்குறைய 3 தலைமுறைகளை சொல்லுகிறார்கள். கூர், ஊர், பெத்சலேல். இந்த பெத்சலேல் என்கிறவர் யார்? உதாரணமாக பெத்சலேல் பற்றி பேசுகிற போது கூரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்ப இந்த கூர் என்கிறவர் யார்? காலேப்பு என்கிறவர் எப்பிராத்தை மணந்து கொண்டார். இந்த எப்பிராத்துக்கு பிறந்தவர் தான், அதாவது எப்பிராத்தும் காலேப்புக்கும் பிறந்தவர் தான் கூர். இந்த எப்பிராத்து என்பது யார்? நீங்கள் 1 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20, 1 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அசூபா இறந்தபோது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அசூபா இறந்தபோது, அசூபா என்றால் காலேப்பினுடைய முதல் மனைவி. காலேப்பு தன்னுடைய முதல் மனைவி இறந்த போது எப்ராத்தை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். அதற்கடுத்து 20ஆம் வசனம், கூருக்கு ஊரி பிறந்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெத்சலேல் பிறந்தார். பெத்சலேல் பிறந்தார். பெத்சலேல் யாருடைய வழிமுறையில் வருகிறவர் என்பதற்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது. 1 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20. அசூபா இறந்த பிறகு காலேப்பு மணந்து கொண்டவர் எப்ராத்து. இந்த எப்ராத்து காலேப்பு வழியாக கூர் பிறந்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரினுடைய மகன்தான் பெத்சலேல். அப்ப இந்த கூர் யார்? இந்த எப்பிராத்து யார்? இந்த எப்பிராத்து என்பது மிரியத்தினுடைய மறுபெயர். அதாவது இதை நாம ராபிகளுடைய மரபுகளிலே பார்க்கிறோம். ராபிகள் இணைச்சட்டம் மட்டுமல்ல, அதாவது இந்த ஐநூலுக்கு விளக்க முறைகள் எழுதியிருக்கிறார்கள். விவிலியமே, அதாவது குறிப்பாக எபிரேய விவிலியத்தினுடைய விளக்கம்தான் செப்துபாஜ் என்று அழைக்கப்படுகிற 70 விவிலியம். ஏறக்குறைய அவர்கள் விளக்க உரை தான் எழுதியிருக்கிறார்கள். எபிரேய விவிலியத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் நம் செப்துபாஜின் அல்லது 70 விவிலியம் என்று சொல்லுகிறோம். அந்த இதை மீண்டும் அந்த செப்துவாஜனுக்கு பிறகு 70 விவிலியத்துக்கு பிறகு மீண்டும் ஐநூலை ராபிகள் ஏறக்குறைய 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பிற்கு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் மறுவாசிப்பு செய்தார்கள். அப்படி மறுவாசிப்பு செய்த போது இந்த ராபிகள் அவர்களுடைய நூலிலே என்ன இடம்பெறுகிறது என்றால், அசூபா இறந்தார். இறந்த பிறகு எப்பிராத்தை மணந்து கொண்டார். இந்த எப்பிராத்து வேறு யாரும் அல்ல, காலேப்பினுடைய 2ஆம் மனைவியாகிய மிரியம் தான். மிரியத்தினுடைய மறுபெயர் தான் இந்த எப்பிராத்து என்பது. இந்த எப்பிராத்தினுடைய
மகன்தான் கூர். இந்த கூர் என்பது வேறு யாரும் அல்ல, மோயிசனோடு தோள் கொடுத்து இருந்தவர். குறிப்பாக நாம் பின்னாலே பார்க்கிறோம், அமலக்கேயருடைய போரிலே, அதாவது எந்த அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இதை 10 முதல் 12, 17ஆம் அதிகாரம் 10 முதல் 12ல் ஒரு செய்தி வருகிறது. முதலாக அவர்கள் இந்த பாலைவனத்துக்குள்ளே நுழைந்த பிறகு, செங்கடலை கடந்து பாலை நிலத்துக்குள்ளே நுழைந்த உடனே அவர்கள் போரிடுகிற இனம் அமலக்கேயர். அமலக்கேயரோடு போரிடுகிற போது மோசே ஒரு அருமையான திட்டம் வைக்கிறார். அந்த திட்டம் என்னவென்றால், மலை உச்சிக்கு ஏறுகிறார். இந்த அமலக்கேயர்கள் எல்லாம் எப்படி அவர்களை இஸ்ராயேல் மக்கள் எப்படி வீழ்த்துகிறார்கள் என்பதை பார்க்கிறார். ஒரு கட்டத்திலே இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் வீழ்வது போல ஒரு சூழல் வருகிறது. உடனே அவர் கைகளை உயர்த்தி யாவே இடத்தில் வேண்டுகிறார். இவர் கைகளை உயர்த்தி யாவே இடத்தில் வேண்ட வேண்ட இஸ்ராயேல் மக்களுடைய பலம் கூடுகிறது. ஆனால் எவ்வளவு நேரம் கைகளை உயர்த்தி கொண்டிருக்க முடியும்? இதற்கு ஒரு தீர்வாக என்ன செய்கிறார்கள்? ஆரோனும் கூரும் ஆளுக்கு ஒரு கையை உயர்த்தி கொண்டே பிடித்து கொண்டு இருக்கிறார். ஏறக்குறைய தூண் போல அவர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப மோசே உயர்த்தி கொண்டிருக்கிற போதெல்லாம், உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற போதெல்லாம் இஸ்ராயேல் மக்களுடைய வெற்றி கிடைக்கிறது. அப்ப மோசையோடு மிக அருகிலிருந்து அவருக்கு துணை நிற்கிறவர் யார்? கூர். இந்த கூர் யார்? இவருடைய மருமகன், மோசையினுடைய மருமகன். ஏனென்றால் மோசையினுடைய மருமகன் அல்லது ஆரோனுடைய மருமகன் என்றால் மிரியத்தினுடைய மகன். இந்த கூரை பற்றி இன்னொரு செய்தியும் இருக்கிறது. விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசே யோசுவாவுடன் மலை மீது ஏறி செல்லுகின்ற போது, அதாவது இவர்கள் பாலைவனத்திலே சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது இறைவன் மோசையை மலை மேல் ஏறி வா என்று அழைக்கிறார். அப்படி மலை மேல் ஏறி செல்கின்ற போது அவர் ஆரோனையும் கூரிடத்திலும் சொல்லி, நீ மக்களை எல்லாம் பார்த்துக்கொள். மக்களிடத்தில் சொல்கிறார், உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூரையும் ஆரோனையும் சந்தியுங்கள். அவர்களிடத்தில் உங்கள் பிரச்சனையை, வழக்குகளை சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு தீர்த்து வைப்பார்கள். மோசே மலைக்கு ஏறி செல்கிறார். எத்தனை நாள் இருப்பார் என்று அவருக்கே தெரியாது. மலையிலே எங்கு செல்ல வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியாது. மலை மேல் ஏறி வா என்றுதான் யாவே சொல்லுகிறார். எனவே அதற்கான தயாரிப்புகளை செய்துவிட்டு செல்கிறார். அதற்கான பொறுப்பு யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறது? இந்த கூரிடமும் ஆரோனிடமும் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் கூர் என்கிறவர் மோசையினுடைய பயணத்திலே, அதுவும் விடுதலை பயணத்திலே தொடர்ந்து மோசையோடு பயணம் செய்கிறவர். மிரியத்தினுடைய மகன். இந்த கூரினுடைய பேரன்தான் யார்? பெட்சலேயேல் அல்லது பெட்சலேல். அப்படி என்றால் இந்த பெட்சலேல் ஒரு சாதாரண மனிதன் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அவருடைய வழிமுறை, அவருடைய பாரம்பரியம் ஒரு அழுத்தமான பாரம்பரியம். நான் விடுதலை பயண நூலினுடைய 2ஆம் அதிகாரத்திலே அல்லது 15ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக மிரியத்தை பற்றி பேசியிருக்கிறேன். மிரியம் எந்த அளவுக்கு இஸ்ராயேல் மக்களில் குறிப்பாக பெண்களை எல்லாம் ஒன்றிணைத்த ஒரு மாபெரும் ஆற்றல் என்று. அப்படி என்றால் இந்த ஆற்றல் மிகு பெண்மணியிடமிருந்து உதித்த அவருடைய வழிமுறையிலே வந்த இந்த கூரினுடைய மகன் ஊரி, இந்த ஊரியினுடைய மகன் பெட்சலேல் என்கிறவர்கள் எல்லாம் சாமானியர்கள் அல்ல, ஆற்றல் மிக்கவர்கள், திறமை மிக்கவர்கள். இந்த இஸ்ராயேல் மக்களுடைய நலனுக்காக நாங்கள் எதையும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் யாவே தெரிந்து கொள்கிறார். இவர்கள் தங்களிடத்திலே பல்வேறு திறமைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த திறமைகளை யாவே அடையாளம் காணுகின்றார் இந்த 31ஆம் அதிகாரத்தில். அதுவும் குறிப்பாக எதை செய்வதற்கு, தான் தங்கப் போகிற உடன்படிக்கை கூடாரத்தை தயார் செய்வதற்குரிய ஒரு ஆற்றல் மிகு மனிதர்களை அவர் அடையாளம் காண்கிறார். அவர்களை தேர்ந்து அழைக்கிறார். இறைவாக்கினர்களை தேர்ந்தழைப்பது போல, மோசையை தேர்ந்தழைத்தது போல இவர்களையும் அழைக்கிறார்.
என்றால் அந்த பணி என்பது ஒரு மகத்தான பணி, சாதாரண பணி அல்ல. யாவையை கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது முக்கியமான பொறுப்பு. உடன்படிக்கை கூடாரத்தை இவர்கள் அமைக்க வேண்டும். அதில் இருக்கிற அமைப்புகளை எல்லாம் இவர்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு கைவன்மை மிக்க மனிதர்கள் தேவை. அப்படிப்பட்ட கைவன்மை மிக்க மனிதன்தான் இந்த காலேப்பினுடைய மகனாகிய கூர், கூரின் மகனாகிய ஊரி, ஊரியின் மகனாகிய பெத்சலேல். ஆக இந்த பெத்சலேயை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம், யார் என்பதை பார்த்தோம். இப்ப இவருடைய 3ஆம் வசனத்தில் இவருடைய தனித்திறமைகள் என்ன? 3ஆம் வசனம் வாசியுங்கள். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். ஆக மிக தெளிவாகவே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை, இவையெல்லாம் யார் கொடுப்பது? தானாக வந்து விடவில்லை. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பெத்சலேலுக்கு தானாக இவையெல்லாம் வந்து விடவில்லை. இறைவனே, யாவே இவனுக்கு இந்த வலிமையெல்லாம் வல்லமையெல்லாம் தருகிறார். ஆக யாவையே கொடுக்கிற இந்த பெத்சலேல் என்றாலே யாவையினுடைய நிழல் என்று பொருள். பெத்சலேல் என்றால் யாவையினுடைய நிழல், the shadow of யாகுவே. இப்ப யாவையினுடைய நிழல் அவனிடத்திலே குடிகொண்டிருக்கிறது. இறைவனுடைய ஆவி அவனிடத்திலே வேரூன்றி இருக்கிறது. அந்த ஆவி வேரூன்றி இருப்பதனால இவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான், அறிவு கூர்மை நிறைந்தவனாக இருக்கிறான், அனுபவம் நிறைந்தவனாக இருக்கிறான், பட்டறிவு அவனிடத்தில் இருக்கிறது, தொழில் திறமையும் அவனிடத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 20. அதாவது ஞானம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கமாக அது அமைகிறது. ஆண்டவர் ஞானத்தால் பூவுலகிற்கு அடித்தளமிட்டார். ஞானத்தால் பூவுலகுக்கு அடித்தளமிட்டார். 2வது, விவேகத்தால் வானங்களை நிலைபெற செய்தார். விவேகத்தால் வானங்களை நிலைபெறச் செய்தார். 3வது, அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது. அவரது அறிவாற்றலால் நிலத்திலிருந்து நீர் பொங்கி எழச் செய்தார். அதாவது இறைவனுடைய படைப்பு நிகழ்வை பற்றி இப்படி சொல்லுகிறது. இந்த படைப்பு நிகழ்வு நடப்பதற்கு அடிப்படை காரணமே என்னன்னா, இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய விவேகம், இறைவனுடைய அறிவாற்றல். நம்ம இப்ப 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விடுதலை பயணத்தில் என்ன பார்த்தோம்? ஞானம், அறிவு கூர்மை, பட்டறிவு, தொழில் திறமை, இவையெல்லாம் யாரிடத்தில் இருந்தது? பெத்சலேல் இடத்துல இருந்தது. அப்படின்னா இறைவனுடைய படைப்பாற்றலே இவனிடத்தில் இருந்தது. இறை ஞானம் இவனுக்கு இருந்தது, இறை அறிவு இவனுக்கு இருந்தது, இறை புரிதல் இவனுக்கு இருந்தது. ஞானத்தால் பூவுலகுக்கு அடித்தளமிட்டார் என்றால் இறை ஞானம், விவேகத்தால் வானங்களை நிலைபெறச் செய்தார் என்றால் இறை புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அதான் விவேகம். விவேகம் என்றால் என்னிடத்தில் இருக்கிற புரிகின்ற தன்மை, புரிதல் தன்மை. நான் செயல்படுகின்ற போது புரிந்து செயல்படுகிறேன். அது தவறு நடக்க விடாமல் நான் அதை சரியாக செய்வதுதான் விவேகம். இந்த ப்ரூடன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா? விவேகத்தோடு செயல்படு என்றால் அதை நான் தவறு நடக்காத அளவுக்கு என்னுடைய வார்த்தையாலும் என்னுடைய சிந்தனையாலும் என்னுடைய செயலாலும் எந்த தவறும் ஏற்படாதவாறு நான் ஒரு செயலை செய்வது, பிறர் அதிலே தவறு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த செயலை நான் செய்வது, அதான் ப்ரூடன்ஸ். அதைத்தான் விவேகம் என்று சொல்லுகிறோம். அப்ப எனக்கு சரியான புரிதல் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். புரிதல் இல்லாவிட்டால் நிச்சயமாக நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அதை நான் புரிஞ்சாத்தானே சரியான செயலை செய்ய முடியும். புரியாவிட்டால் குதர்க்கமாக ஏதாவது நடந்துவிடும். எனவே குதர்க்கம் விவேகத்திற்கு எதிர்நிலையான ஒரு நிலைப்பாடு. இப்ப விவேகம் என்பது ஒரு காரியத்தை புரிதலோடு செய்வது, சரியாக செய்வது. 3வது, அறிவாற்றலால் நிலத்திலிருந்து நீர் பொழிய செய்வது. அறிவாற்றல் என்றால்
நாலேஜ், இறை அறிவு. த விஸ்டம், நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இறை ஞானம், இறை புரிதல், இறை அறிவு, இவையெல்லாம் யாரிடத்தில் இருந்தது? இந்த பெட்சலேலிடம் பெட்சல் இடத்தில் இருந்தது. இதைத்தான் இறைவன் தன்னுடைய ஆவியால் நிரப்புகிறார் என்று சொல்லுகிறார். படைப்பாற்றலை இறைவன் இவரிடத்தில் நிறைத்து வைத்திருக்கிறார். அருமையான சிந்தனை. இறைவன் தன்னுடைய படைப்பாற்றலை, அதாவது தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய புரிதலை யாருக்கு இப்பொழுது வாரி வழங்கி இருக்கிறார்? பெட்சலேலுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். அதனால இவையெல்லாம் இவரிடத்தில் இருப்பதனால 4 முதல் 5ஆம் வசனம், இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். நுட்பத்திறன் பெற்றுள்ளான். தொழில் நுட்பம் என்று சொல்கிறோம் அல்லவா? நுணுக்கமான அறிவு, நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சிறிய தவறு கூட நடக்காமல் மதிநுட்பத்தோடு செயல்படுகிற தன்மை. அதைத்தான் நுட்பமாக நுண்ணிய வேலைகளை செய்யக்கூடிய திறமை, நுட்பத்திறன். என்னென்ன திறன் இருக்கிறது இடத்துல? பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும். பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்பவர்கள் எப்படி அழைக்கிறோம்? தட்டான். தட்டாசாரி என்று கூட சொல்வார்கள். தட்டாசாரி, ஆசாரி, தட்டாசாரி, தட்டான் என்று அழைக்கிறோம். இவர்களெல்லாம் பொன், வெள்ளி, வெண்கல வேலைகளை செய்கிறவர்கள். இரண்டாவது, பட்டை தீட்டுகிறவர்கள், கற்களுக்கு பட்டை தீட்டுகிறவர்கள், மெருகேற்றுகிறவர்கள். கல் முதல்ல கிடைக்கும் போது கரடு முரடாகத்தான் இருக்கும். அது உண்மையிலே வைரக்கல்லா மாணிக்க கல்லா என்று நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த கல்லை பட்டை தீட்டினாத்தான் அது வைரமாக ஜொலிக்கும், மாணிக்கமாக மின்னும். இல்லாவிட்டால் அது மாணிக்கம் அல்ல. வெறுமனே இருக்கிற அந்த ஆழத்திலிருந்து, சுரங்கத்திலிருந்து இந்த கற்களை எல்லாம் எடுக்கிற போது எல்லாருமே யாராவது இது மணிக்கற்கள், இவையெல்லாம் மாணிக்கற்கள் அல்லது வைரக்கற்கள் என்று சொன்னால் அடே முட்டாளே என்று சொல்லுகிற நிலையில் தான் இருக்கும். இதை போய் மாணிக்கம் என்கிறாயே, இதை போய் வைரக்கல் என்று சொல்கிறாயே என்று எண்ணத்தான் தோன்றும். ஆனால் என்ன செய்கிறான் ஒரு தட்டான்? இந்த கற்களை எல்லாம் பட்டை தீட்டுகிறான். பட்டை தீட்டி மெருகூற்றுகின்ற போது அது மாணிக்கமாக, வைரமாக, வைடூரியமாக அது மிளர்கிறது. அத்தகைய திறமை உடையவனாக இருக்கிறான் இவன். கல்வேலைப்பாடுகளில் சிறந்தவன் மட்டுமல்ல, இந்த வெண்கலம், தங்கம் அல்லது வெள்ளிகளை மெருகூட்டுகிறவன் மட்டுமல்ல, இன்னொன்றும் இவனுக்கு திறமை இருக்கிறது. என்ன? மரத்தை செதுக்கவும் அவன் ஒரு சிற்பி. மரத்தின் மீது அழகழகு உருவங்களை செய்யக்கூடிய ஒரு சிற்பி. அவனை வெறும் தச்சன் என்று சொல்ல முடியாது. தச்சனோ அல்லது தட்டானோ சாதாரண செயலை செய்யக்கூடியவர்கள். இவன் மெருகூற்றக்கூடியவன். எனவே அவன் சிற்பியாக இந்த நேரத்தில் நிலை பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன், தொழில் திறன் இவனிடத்தில் இருக்கிறது. இவன் ஒரு படைப்பாளியாகவே மோசே பார்க்கிறார். ஒரு படைப்பாளியாகவே யாவையும் பார்க்கிறார். தன்னுடைய சாயலையே அவனிடத்தில் நிறைவாக இருப்பதை உணர்கிறார் யாவே. எனவேதான் இவனை தேர்ந்தெடுத்து இவனுக்கு அந்த ஆற்றலையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்கான பொறுப்பையும் கொடுக்கிறார். அதற்கடுத்து 6ஆம் வசனம், மேலும் தான் குலத்தை சேர்ந்த அகிசமாக்கின் மகன் ரொகேலியாவு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். இப்பொழுது 2வது பகுதி 6 முதல் 11ஆம் வசனம். ஒகாலியாவு. இந்த ஒகாலியாவு என்கிறவன் யார்? அவனை பற்றிய குறிப்பு முதல்ல. எப்படி பெத்சலேலை பற்றி முதல் குறிப்பு கொடுக்கப்பட்டதோ, அவன் யூதா இனத்தைச் சேர்ந்தவன். அதே போல கூரின் மகனான ஊரியின் மகன் என்கிற குறிப்பு இருந்ததோ, அதே போல இங்கே
இவன் தான் குலத்தைச் சேர்ந்தவன். அது மட்டுமல்ல, தான் குலத்தைச் சேர்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபு என்கிறவன். இதை பற்றிய இவரை பற்றிய குறிப்புகள் இல்லாவிட்டாலும் பெத்சலேலுக்கு துணை நிற்கிறவனாக, துணை சிற்பியாக இருக்கிற உதவி செய்கிறவனாக இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார். இவரிடத்திலும் என்ன சிறப்பு இருக்கிறது? 6ஆம் வசனத்தில் தொடர்ந்து, ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வார்கள். இவரும் ஞானமிக்கவராக இருக்கிறார். இவருடைய உள்ளத்திலும் ஞானம் அருளப்பட்டு இருக்கிறது. ஒகலியாபுடைய உள்ளத்திலும் ஞானம் இருக்கிறது. ஏறக்குறைய இந்த 2 பேரும் மிகச்சிறந்த கலைஞர்களாக இருக்கிறார்கள், சிற்பிகளாக இருக்கிறார்கள், கலைவண்ணமிக்க பொருட்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீதிமொழியை பொறுத்த மட்டிலே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இந்த ஞானத்தை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றாக இருக்கிறவர் ஆண்டவரே என்று சொல்லுகிறது. அதாவது ஞானம் அதனுடைய பிறப்பிடம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அறிவும் விவேகம் அதனுடைய ஊற்றும் எங்கே இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது, நானே ஞானம் அருளியுள்ளதால் இவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாத்தையும் செய்வார்கள். எனவே ஞானம் யாரிடமிருந்து வருகிறது? இறைவனிடம். அதனுடைய ஊற்றுக்கண், அதனுடைய முழுமை யாவை இடத்தில் தான் இருக்கிறது. யாக்கோப்பு அவருடைய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஞானத்தை பற்றி மிக அருமையாக யாக்கோப்பு சொல்லுகிறார். உங்களிடம் குறைவான ஞானமுள்ளோர் கடவுளிடம் கேட்கட்டும், அப்போது அவர் ஞானத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார். இப்போ ஞானம் குறைவாக உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்தில் போய் ஞானத்தை கேட்க வேண்டும்? சோசிய காரணத்தில் போய் ஞானத்தை கேட்டால் அவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான். யாரிடத்திலே போய் கேட்க வேண்டும்? சூனிய காரணத்திலும் சோசிய காரணத்திலும் ஞானத்தை கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். அல்லது குடுகடுப்பை காரணத்தில் ஞானத்தை கேட்க முடியாது. ஞானம் யாரிடத்திலே எங்கிருந்து வரப்போகிறது? யாவே ஒருவிடத்தில் மட்டும்தான் வர முடியும். இதற்கு அழகான ஒரு பகுதி இருக்கிறது. அரசர்கள் புத்தகம் 1 அரசர்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 15 அற்புதமான ஒரு நிகழ்வு. சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடம் நமக்கு சொல்லப்படுகிறது. சாலமோன் எப்படியோ அரசனாகிவிட்டான். அவனுடைய அரசு அரியணை ஏறுகின்ற நிகழ்வு யூத வரலாற்றிலே அல்லது தென்னகமாகிய எருசலேம் நகரத்தினுடைய ஒரு கரைபடிதல் என்றுதான் நான் சொல்லுவேன். என்றால் அந்த அளவுக்கு அவன் அரசு ஏறுகின்ற போதே, ஆட்சிப்பிடம் ஏறுகின்ற போதே, அரியணை ஏறுகின்ற போதே அவனுடைய கரங்கள் இரத்தத்தால் நிறைந்திருந்தது. ஏனென்றால் அவன் தன்னுடைய மூத்த சகோதரன் அடோனியாவையே கொன்றழித்தான். அது மட்டுமல்ல, தாவீது மிக நெருங்கி விரும்பி வேண்டி நட்பு பாராட்டிய அவனுடைய தளபதி, அந்த தளபதியே அவன் கொன்றழித்தான். அந்த தளபதி என்ன செய்கிறான்? உடன்படிக்கை கூடாரம் இருக்கிற உடன்படிக்கை பேழையில் போய் கட்டி பிடித்து கொள்கிறான், உள்ளே யாரும் வரமாட்டார்கள் என்று. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட யோபாபு என்கிற அந்த தளபதியை சாலமோன் கொன்றழிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிறான். யோபாபு கூடாரத்துக்குள்ளே கொல்லப்படுகிறார். இப்படி அவனுடைய கரமே கரைபடிந்த கரமாகத்தான் அரியணையில் ஏறுகிறான். அபியத்தார் என்கிறவர் தாவீதுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு குரு. எந்த அளவுக்கு என்றால், தாவீதுக்கு பசி வந்தபோது, அவனுடைய நண்பர்களுக்கு பசி வந்தபோது திருமுன்னிலை அப்பம்,
அந்த திருமுன்னிலை அப்பத்தை குருக்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும். அந்த அப்பத்தையே இவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், தாவீதுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும். இப்படி தாவீதின் மீது நெருங்கிய நட்பு கொண்ட இவர்களெல்லாம் இல்லாவிட்டால் தாவீதே இல்லை என்று கூறுகின்ற அளவுக்கு வாழ்ந்த இந்த யோபாபையும் அதேபோல் அபியத்தாரை நாடு கடத்துகிறான். அபியத்தாரை கொல்லவில்லை, அபியத்தாரை நாடு கடத்துகிறான். ஆக இந்த அளவுக்கு கரைபடிந்த கரத்தோடு அவன் அரியணை ஏறினாலும் 3ஆம் அதிகாரம் ஒரு அழகான பகுதியை அவனுக்கு அமைத்து கொடுக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய தீய மனிதனிடத்தில் கூட ஒரு ஓரத்திலே ஒரு நன்மைத்தனம் இருக்கும் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். தான் அரியணை ஏறின உடனே தங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான தளம் யாவே உரைகின்ற அந்த இடமாக கருதப்படுகின்ற கிபியோன் என்கிற இடத்திற்கு சாலமோன் செல்கிறான். கிபியோன் என்பது எருசலேம் நகரத்திலிருந்து வடமேற்காக ஏறக்குறைய வடமேற்கு திசையில் 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் அல்ல 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த கிபியோனுக்கு போகிறார், பலிவப்பு கொடுக்கிறார். அந்த பலிவப்பு கொடுத்த பிறகு இரவு நேரமாகிறது, அங்கேயே தங்குகிறார். அப்போ தங்குகிற போது இரவிலே ஒரு கனவு அவருக்கு வருகிறது. அந்த கனவிலே யாவை கேட்கிறார், நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. அப்போ சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே, நான் இந்த அரியணையில் விற்றிருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, என் தந்தை தாவீது எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் நீர் இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று நீர் கொடுத்தீர் என்றால் அது நன்றாக இருக்கும். என்ன என்றால், நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை எனக்கு கொடு. நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் ஞானமுள்ள இதயத்தை எனக்கு கொடு. அது உள்ளம் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அல்லது மனம் என்று கூட சொல்லலாம். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால், ஞானமுள்ள இதயத்தை எனக்கு கொடு. ஞானமுள்ள இதயம். இப்போ சாலமோன் ஞானமுள்ள இதயத்தை யாரிடத்திலே கேட்கிறான்? யாவை இடத்திலே கேட்கிறான். அதனாலதான் யாக்கோப்பு அழகாக தன்னுடைய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களிடம் குறைவான ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும்? யாவை இடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும் என்று மிக அற்புதமாக சொல்கிறார். இந்த ஐசமாக்கின் மகன் பெத்சவேலுக்கு துணையாக இருக்கக்கூடிய இவன் ஒகலியாபு. இந்த ஒகலியாபும் ஞானம் நிறைந்தவன். எத்தகைய ஞானம் அவருக்கு இருக்கிறது என்றால், விடுதலை பயணம் 38ஆம் அதிகாரம் 23 அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். விடுதலை பயணம் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இவன் சிற்பி, பின்னல் வேலையிலே இவன் கைதேர்ந்தவன். இவன் சிற்பியாகவும் இருக்கிறான், பின்னல் வேலையிலும் இவன் கைதேர்ந்தவனாக இருக்கிறான். பின்னல் வேலை என்றால் எம்ப்ராய்டரி. ஏனென்றால் இவர்களுடைய பணி எதற்கு தேவை? குருக்களுடைய ஆடைகளை நெய்வதற்கு தேவை. என்றால் அங்குதான் பொன்னையும் அதே போல நீலம், சிவப்பு, கருஞ்சிவப்பு இந்த நிறத்திலான நூலால் என்ன செய்ய வேண்டும்? நாற்பட்டை நெய்ய வேண்டும். நாற்பட்டை நெய்ய வேண்டும். அப்படி நெய்கின்ற போது எம்ப்ராய்டரி என்று அழைக்கிறோம். அப்படி நெய்கின்ற அந்த சிறப்புத்தன்மை, பின்னல் வேலை செய்கின்ற அந்த சிறப்புத்தன்மை யாருக்கு இருக்கிறது? இந்த 6ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படுகின்ற தான் குலத்தைச் சேர்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஞானம் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கிறது. இப்பொழுது 7ஆம் வசனத்துக்கு வருவோம். சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணை கலன்கள், அப்பமேசை அதன் துணை கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணை கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணை கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள்,
குருவாகிய ஆரோனுக்கு உரிய திருவுடைகள், குருத்துவ பணி புரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. இவையெல்லாம் யார் தயாரிக்க வேண்டும்? யார் செய்ய வேண்டும்? ஒக்கலியாபும் பெத்சலேலும் ஒக்கலியாபும் இந்த எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். முதலே சந்திப்பு கூடாரம், அதான் முதல் பகுதி. சந்திப்பு கூடாரம் அமைத்து விட்டு அதன் பிறகு சந்திப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதி, 2 பகுதி இருக்கிறது, முன்பகுதி பின்பகுதி. இந்த அதாவது கிழக்கே இருக்கிற பகுதி, மேற்கே இருக்கிற பகுதி. கிழக்கே இருக்கிற பகுதி தூயகம், மேற்கே இருக்கிற பகுதி திருத்தூயகம். திருத்தூயத்திலே இருக்கிற அமைப்பு, அதே போல தூயகத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு வெளியிலே முற்றத்திலே, உடன்படிக்கை கூடாரத்தினுடைய முற்றத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு, அத்தனையையும் யார் செய்ய வேண்டும்? இவர்கள் இருவரும் மேற்பார்வையில செய்ய வேண்டும். இவர்களும் அதற்கான செயல்பாட்டிலே ஈடுபட வேண்டும். ஒகலியாபு அதே போல பெத்சலேல் என்கிற இருவரும். சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பிழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, இது சந்திப்பு கூடாரத்தினுடைய மேற்கே இருக்கிற திருத்துயத்திலே இருக்கிறது. உடன்படிக்கை பிழையும் இரக்கத்தின் இருக்கையும், கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள். ஆக இந்த கூடாரமாகிய குறிப்பாக அந்த மேற்கே இருக்கிற திருத்துயத்தில் இருக்கிற எல்லா துணைக்கலன்களையும் இவர்கள் செய்ய வேண்டும். மீண்டும் தூயகத்திற்கு வருகின்ற போது அங்கே அப்பமேசை, அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு, அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூவப்பீடம் ஆகிய இந்த 3 அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு முற்றத்திற்கு வர வேண்டும். முற்றத்திலே எரிபலி பீடம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம். ஆக இந்த சந்திப்பு கூடாரத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் இவர்கள் மேற்பார்வையிலே நடத்த வேண்டும். அத்தோடு 10ஆம் வசனத்திலே அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இவர்கள் ஒக்கலியாபு நெய்தல் தொழிலிலே சிறப்பு மிக்கவர். அவருக்கு அந்த எம்ப்ராய்டரி அல்லது அவற்றை அழகுற செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. எனவே குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகளும் குருத்துவ பணி புரிவதற்காக அவன் புதல்வர்களுக்குரிய ஆடைகளையும் யார் மேற்பார்வையில் செய்ய வேண்டும்? இவர்களுடைய மேற்பார்வையில். அது மட்டுமல்ல, திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகிய அனைத்தையும் இவர்கள் செய்ய வேண்டும். ஏறக்குறைய 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரை என்னென்ன அமைப்புகளை பற்றி பேசினோமோ அத்தனை அமைப்புகளையும் இப்பொழுது யார் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள்? இந்த இருவருடைய, பெத்சலேல், ஒகலியாபு என்கிற இந்த 2 மாபெரும் சிற்பிகள். அந்த குழுமத்திலே 6 லட்சம் பேர்ல இருக்கிறவர்களில் சிறப்பானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த செயல்களில் எல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேற்பார்வையிலே யாவே எப்படி கட்டளையிட்டாரோ மோசேக்கு அதை அதன்படி செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். 2வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். இதுவும் 2 பகுதிகளாக இருக்கிறது. முதல் பகுதி ஓய்வு நாள். 2வது பகுதி யாவையினுடைய விரல்களால் எழுதப்பட்ட கற்பலையிலான உடன்படிக்கை பலகைகள். ஆக இந்த 2 பகுதிகளும் இங்கே இடம்பெறுகிறது. இப்பொழுது முதல் பகுதிக்கு வருவோம். ஓய்வு நாள் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது, நீங்கள் என் ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஓய்வு நாள் 31ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை ஓய்வு நாளுக்கான கட்டளைகளை சுட்டி காட்டுகிறது. 12லிருந்து 15 வரை ஓய்வு நாளை பற்றிய விளக்கமாகவே அமைகிறது. இந்த ஓய்வு நாள் என்றால் என்ன?
ஓய்வு நாள் அதை கட்டளை என்று சொல்லுகிறது விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11. எத்தனாவது கட்டளை? ஓய்வு நாள் கட்டளை. 3வது கட்டளை. முதல் கட்டளை யாவே ஒருவர் என்கிற கட்டளை, நாமே ஆண்டவர் என்கிற கட்டளை. 2வது கட்டளை என்னுடைய பெயரை வீணாக சொல்லாதே. 3வது கட்டளை ஓய்வு நாளை நீ கடைபிடி. ஆக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை 3வது கட்டளையாக ஓய்வு நாளை பற்றி சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஓய்வு நாள் எதற்கு? ஓய்வு நாள் ஓய்வுக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெறும் ஓய்வு மட்டும் இல்லை, இதை யாவே புனிதப்படுத்தி இருக்கிறார். இப்போ புனிதப்படுத்தி இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? இது யாவேக்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளில் 2 நினைவுகள் இருக்கிறது. அதாவது இஸ்ராயேல் மக்கள் 2 சிந்தனைகளை தங்களுடைய நினைவிலே ஓய்வு நாள் குறித்து கொண்டிருக்க வேண்டும். முதலாவது, இறைவன் படைப்பு தொழிலிலிருந்து ஓய்வு கொண்டார் என்பது. 2வது, எகிப்தியரிடமிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்டெடுத்திருக்கிறார், இவர்களை ஓய்வுக்கு அழைத்து செல்கிறார். இப்ப ஓய்வுக்கு போகிற பயணத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஓய்வு அவர்களுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது? வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கப் போகிறது. அதுதான் அவர்களுடைய சாபாத் என்று அழைக்கிறோம், ஓய்வு நாள். எனவே இறைவன் எல்லாவற்றையும் படைப்பு தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஓய்வெடுக்கிறார். இப்ப மீட்பு தொழிலையும் செய்கிறார். இந்த மீட்பு தொழிலை செய்த பிறகும் ஒரு ஓய்வு கிடைக்கப் போகிறது. ஆனால் அவர்களுக்கு இஸ்ராயேல் நாட்டிலே, வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே போன உடனே ஓய்வு கிடைத்ததா என்றால் அது கேள்விக்குறி. ஆனால் யாவையினுடைய நோக்கம் என்ன? ஓய்வு கிடைக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சிந்தனை பிரகாரம் இந்த ஓய்வு யாரில் தான் நிறைவு பெறுகிறது? இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி தன்னுடைய உயிரை விட்ட போதுதான் இந்த ஓய்வினுடைய நிறைவு கிடைக்கிறது. அவர் தந்த மீட்பு தான் உண்மையான ஓய்வு. இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமல்ல, யார் யார் இயேசுவை நம்பினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஓய்வில் பங்கேற்கிறார்கள். இந்த ஓய்வு என்பது அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கேற்கிற போது நாம் இந்த இயேசு மீட்டெடுத்த ஓய்விலே பங்கேற்கிறோம் என்று பொருள். எனவேதான் சொல்லுவார்கள், யோசுவாவினாலே நிரந்தர ஓய்வை கொடுக்க முடியவில்லை. அவர் நாடுகளையெல்லாம் பிரித்து கொடுத்தார் இஸ்ராயேல் மக்களுக்கு. அப்படி பிரித்து கொடுத்து அவர்களை நாட்டுக்கு, வளமிகு நாட்டுக்கு அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்தாலும் அவர்களால் ஓய்வாக இருக்க முடியவில்லை. அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பாபிலோனியருக்கு அடிமைப்பட்டார்கள், அசீரியர்களுக்கு அடிமைப்பட்டார்கள், ரோமியர்களுக்கு அடிமைப்பட்டார்கள், பாரசீகர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இறுதியாக இயேசுவில் தான் அந்த அடிமைத்தனம் அழிந்தது. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாலும் யாவேக்கு அந்த அடிமைத்தலையிலிருந்து இவர்களை மீட்டெடுத்து வாக்களிக்க நாட்டுக்கு கொண்டு சென்ற முடிந்தாலும் இதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கவில்லை? இஸ்ராயேல் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி என்றால் அந்த உண்மையான ஓய்வை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதைத்தான் இந்த ஓய்வு நாள் சுட்டி காட்டுகிறது. இறைவன் படைப்பிலிருந்து ஓய்வெடுத்தார், எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்டெடுத்தார் என்கிற அந்த சிந்தனையை சுட்டி காட்டுவதுதான் ஓய்வு நாள் என்கிற அந்த சிந்தனை. இதற்காகவே அவர் ஓய்வு நாளை கடைபிடிக்க சொன்னார். இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அந்த ஓய்வு நாளை முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்பதைத்தான் நாம் இறுதி வரை கண்டுபிடிக்கிறோம். இப்ப இந்த ஓய்வு நாள் பற்றிய சிந்தனையைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. வாசியுங்கள். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது, நீங்கள் என் ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறைதோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். அடையாளமாக இருக்கட்டும் இந்த ஓய்வு நாள். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும்.
அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்பட வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஆக இந்த ஓய்வு நாள் என்பது சமய சட்டம். இந்த சமய சட்டம் இப்பொழுது எதோடு தொடர்புபடுத்தப்படுகிறது? சமூக சட்டத்தோடு தொடர்புடையது. எனவே நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறோம், சமயமும் சமூகமும் ஒன்றை ஒன்று ஒட்டி பார்த்தே செல்கிறது, இணைந்தே செல்கிறது. இந்த கொல்லப்படல் அல்லது சமூகத்திலிருந்து விளக்கப்படல் என்பது யாவே இவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சாங்ஷன் அல்லது சென்சர் என்றுதான் சொல்லப்பட வேண்டும். அதாவது ஓய்வு நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அதனால யாவே இவர்களை எல்லாம் கொன்றளிப்பார் அல்லது இவர்கள் சமூகத்திலிருந்து விளக்கப்படுவார்கள், இனி இவர்கள் சேர்க்கப்படவே மாட்டார்கள் என்பது பொருள் அல்ல. இந்த சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இந்த ஓய்வு என்பது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையானது, இதை அவன் தூய்மையாக கொண்டாட வேண்டும், அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். அவனுக்கும் ஓய்வு, அதே சமயத்தில் யாவையை புகழ்வதற்கு, யாவையை நினைப்பதற்கு, யாவைக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு. இதை இந்த ஓய்வு நாள் அவனுக்கு உணர்த்த வேண்டும். 15ஆம் வசனம், 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஆண்டவருக்கு புனிதமான நாள். அந்த புனிதமான நாள் என்கிற கருத்து தான் இங்கே அடிப்படை. இதைத்தான் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இன்னொரு சிந்தனையாக சொல்லுகிறது. இது என்றும் உள்ள உடன்படிக்கையாக உனக்கு விளங்கட்டும். என்றும் உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது யாவே இறைவனோடு இஸ்ராயல் மக்கள் செய்து கொள்வது சீனாய் மலை உடன்படிக்கை. ஆனால் சீனாய் மலை உடன்படிக்கையே ஒரு கட்டத்திலே அதுவும் அதனுடைய சாரத்தன்மையை இழந்து விடுகிறது. சீனாய் மலை உடன்படிக்கை முழுவதுமாக தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர், அதேபோல எரேமியா இறைவாக்கினர்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கை மீண்டும் செய்யப்படும் என்று ஒரு அறைகூவல் விடுகிறார்கள். எசேக்கியேல் மட்டுமல்ல, எரேமியா 31:31 யாவே இறைவன் புதியதொரு உடன்படிக்கை செய்து கொள்ளப் போகிறார் என்கிறார். ஏனென்றால் பழைய உடன்படிக்கையாகிய சீனாய் மலை உடன்படிக்கை செல்லாக்காசு ஆகிவிட்டது. அப்படி என்றால் புதிய உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்க வேண்டும்? புதிய உடன்படிக்கை நிரந்தர உடன்படிக்கையாக, அமைதியின் உடன்படிக்கையாக, அது என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்று 3ஆம் ஏசாயா சொல்லுவார். அதே போல எரேமியாவும் என்றுமுள்ள உடன்படிக்கை என்று சொல்லுவார். எசேக்கியேல் சொல்லுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், கல்லான இதயத்தை எடுத்து விடு, அதுக்கு பதிலாக கனிவுள்ள சதையுள்ள இதயத்தை புகுத்து அப்படிம்பார். அதாவது இந்த புதிய உடன்படிக்கை என்பது கல்லான இதயத்தை எடுத்து விடுவது, புதிய இதயத்தை, சதையாலான இதயத்தை மீண்டும் அங்கே புகுத்துவது, அதிலே தூய ஆவியினுடைய வல்லமையை பொழிவது. அந்த இதயம் ஆவியினால் தூண்டப்பட்ட இதயமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உடன்படிக்கை தான் நிலையான உடன்படிக்கை, என்றுமுள்ள உடன்படிக்கை. அதைத்தான் 16-17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 16-17, இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். என்றும் உள்ள ஒரு அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். அடிப்படை ஆதாரம் இதுதான். யாவே 6 நாள் வேலை பார்த்தார், படைப்பாற்றல் மிக்க ஒரு பணியை செய்தார், 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். உங்களையும் யாவே ஓய்வு நாளை அனுசரியுங்கள் அல்லது கடைபிடிங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்களை அவர் மீட்டு வந்திருக்கிறார், அதனுடைய அடையாளமாகவும் நினைவாகவும் அது இருக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஓய்வு நாளை புனித நாளாக பேண வேண்டும். புனித நாள் என்றால் அதை யாவேக்குரிய நாளாக நீங்கள் நினைத்து
பேண வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. இதில் இன்னொரு கருத்து, இந்த ஓய்வு நாள் பற்றிய சிந்தனை தொடக்க நூலிலே இடம்பெறுகிறது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இந்த ஓய்வு நாளை பற்றி, அதுவும் படைத்தலோடு இணைத்து பேசுகிறது. யாவே 6 நாள் வேலை பார்த்தார், படைப்பாற்றல் செயலை செய்தார், படைப்பு தொழிலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார், அதை புனிதப்படுத்தினார். அப்படி என்றால் தொடக்க நூலிலேயே இறைவன் உலகை படைத்த போதே ஓய்வு நாள் இருந்தது என்கிற ஒரு சிந்தனை அங்கே வைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம இப்பொழுது விடுதலை பயண நூலிலும் இதை கட்டளையாக அவர் கொடுக்கிறார். 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11 கட்டளையாக கொடுக்கிறார். ஆனால் இந்த ஓய்வு நாள் சிந்தனை எங்கு உதயமானது, எப்பொழுது உதயமானது? இது படைப்பின் போதே யாவே சிந்தனையில் அல்லது இஸ்ராயல் மக்கள் சிந்தனையில் இருந்ததா, அல்லது விடுதலை பயண நூல் எழுந்த அந்த காலத்தில் அல்லது அந்த வரலாற்று காலத்தில் இந்த ஓய்வு நாள் சிந்தனை இருந்ததா? நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால், இஸ்ராயல் மக்களுக்கு ஓய்வு நாள் சிந்தனை என்பது எப்பொழுது உருக்கொள்கிறது என்றால், அல்லது கருக்கொள்கிறது என்றால், அவர்கள் நாடு கடத்தலின் போது, பபிலோனிய நாடு கடத்தலின் போது, அந்த நாடு கடத்தலில் இவர்களுக்கு என்று ஒரு நாள் தேவைப்பட்டது. அவர்கள் குழுவாக, இஸ்ராயல் மக்கள் குழுவாக அவர்களுடைய நாடுகளில் இருந்தபோது, இஸ்ரேல் யூதா நாட்டிலோ அல்லது அதுக்கு முன்னால இஸ்ராயல் நாடு முழுவதும் அவர்கள் கானா நாடு முழுவதும் இருந்தபோது, அவர்களுக்கு இந்த யாவையை பற்றிய சிந்தனையிலே எப்பொழுதும் அவர்கள் யாவையை கூடவே இருப்பதாக நினைத்தார்கள். என்றால் அது அவர்கள் யாவையோடு கூட உடன்படிக்கை பேழை இருந்தது, யாவையினுடைய உடனிருப்பு இருந்தது. அதனால் அவங்களுக்கு யாவே தங்களை விட்டு பிரிந்திருக்கிறார் என்கிற சிந்தனையே இல்லை. யாவே எப்போதும் அவர்களோடு கூட இருக்கிறார். அவரை எல்லா நேரமும் நினைத்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது குறிப்பிட்ட நேரம் அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற தேவை வந்தது என்றால், அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது, அங்கு அடிமை வேலை, உடன்படிக்கை பேழை இல்லை, கோவில் இல்லை, உடன்படிக்கை கூடாரம் இல்லை. அப்படி என்றால் இவற்றுக்கென்று தனியாக ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் இறைவனை பற்றி, யாவை பற்றி எடுத்துக் கூறக்கூடிய மனிதர்கள் இல்லை. இறைவனுடைய வார்த்தையினுடைய பஞ்சம் ஏற்பட்டது. அத்தகைய பஞ்சத்தை சரி செய்ய வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுதான் இந்த ஓய்வு நாள் சிந்தனை உருப்பெறுகின்ற ஒரு காலகட்டம். அந்த சிந்தனையை உருவாக்கி கொடுக்கிறவர்கள் தான் இந்த பபிலோனிய அடிமைத்தலையிலே வாழ்ந்த போது இருந்த இறைவாக்கினர்களும் குருக்களும். பபிலோனிய அடிமைத்தலையிலே இவர்களோடு இருந்த இறைவாக்கினர்களும் குருக்களும் இவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குகிறார்கள். அந்த நாளிலே இறைவனை பற்றிய இறைவாக்கை எடுத்துச் சொல்லுகிறார்கள். குறிப்பாக 2வது ஏசாயா, எசேக்கியேல், இவர்கள் எல்லாம் பபிலோனிய அடிமைத்தலையின் போது இந்த இஸ்ராயல் மக்களோடு உடனிருந்தவர்கள். பாரூக்கையும் எசேக்கியேலையும் பபிலோனிய அடிமைத்தலையிலிருந்து பிரிக்க முடியாது. இவர்கள்தான் இந்த மக்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறவர்கள், நம்பிக்கை ஊட்டுகிறவர்கள். எனவே இவர்கள் எந்த நாளில் கூடினார்களோ, யாவையினுடைய சிந்தனைகளை உள்வாங்குவதற்கு, இறைவாக்கியர்களுடைய செவிமடுத்தலுக்கு கூடினார்களோ, அதுதான் பிற்காலத்திலே ஓய்வு நாளாக மாறுகிறது. இதை நாம் தெளிவாக நெகேமியா புத்தகத்திலே பார்க்கிறோம். நெகேமியா புத்தகம் என்பது கிபி 445ஆம் ஆண்டு, அதை ஒட்டிய பகுதி. அங்குதான் முதலாக இந்த ஓய்வு நாள் பற்றிய அழுத்தமான சிந்தனை வருகிறது. ஓய்வு நாளை இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எப்படி, யூத மக்கள் எப்படி அணுக வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக நெகேமியா கூறுகிறார். அதை மட்டும் நாம் வாசிப்போம். அந்த செய்தி நமக்கு ஒரு தெளிவை தரக்கூடியது. அதாவது நெகேமியா காலத்திலே ஓய்வு நாள் சிந்தனை எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக அந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். நெகேமியா
13ஆம் அதிகாரம் 15 முதல் 22 அந்த பகுதியை வாசியுங்கள். அக்காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும் தானிய பொதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துவதையும் திராட்சை ரசம், திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள், இன்னும் பலவித சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டேன். அன்று உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன். ஆக அன்றைக்கு ஓய்வு நாள் அன்று வேலை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை இந்த நெகேமியா புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே தெளிவாக இருக்கிறது. 16ஆம் வசனத்திலே, மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர் நகர மக்கள் மீன் மற்றும் வணிகப் பொருட்களை யூதா மக்களுக்கும் எருசலேமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளில் விற்றார்கள். அப்படி என்றால் பிற இன மக்களும் ஓய்வு நாளில் விற்கக்கூடாது என்கிற அந்த சிந்தனை. 17ஆம் வசனம், எனவே யூதாவின் தலைவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களிடம் கூறியது, எத்துணை தீமையான செயலை நீங்கள் செய்கிறீர்கள். ஓய்வு நாளில் வேலை செய்வதும் ஓய்வு நாளில் பிறருடைய பொருட்களை வாங்குவதும் எத்தகைய செயலாக நினைக்கப்படுகிறது? தீமையான செயல். இதை நீங்கள் செய்யலாமா? இதன் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓய்வு நாளை தீட்டுப்படுத்துகிறீர்கள். 18, உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அல்லவா நம் கடவுள் நம்மீதும் இந்நகர் மீதும் இத்தீமையெல்லாம் வரச் செய்தார். ஏனென்றால் ஓய்வு நாளை மீறுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது எந்த சட்டம்? சட்டமே, யூத சட்டம், மோசேயினுடைய சட்டம். அதனாலதான் நீங்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் தான், ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதால் தான் இறைவன் உங்கள் நகரையே அழித்திருக்கிறார். அந்த நகரின் மீது தீமையை வர செய்திருக்கிறார். இருப்பினும் நீங்கள் ஓய்வு நாளை மீறுகிறீர்கள். எனவே அவர் இஸ்ரேல் மீது கடவுளின் கோபத்தை வரவழைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனம், ஓய்வு நாளுக்கு முன் எருசலேம் வாயில்களில் இருள் படரும் போது கதவுகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டேன். நெகேமியா என்ன செய்கிறார்? ஓய்வு நாளின் மீது முழுவதுமாக நகரத்தினுடைய கதவுகளை எல்லாம் மூடுகிறார். யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, உள்ளவன் வெளியிலையும் போகக்கூடாது. மிக கடுமையான சட்டம். எச்சுமையும் உள்ளே வராதபடி எனது வேலையாள்களை வாயில் அருகில் நிறுத்தினேன். சுமையும் வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடாது. 20, எனவே வணிகரும் பலசரக்குகளை விற்பவர்களும் ஓரிரு முறை எருசலேமுக்கு வெளியே தங்க வேண்டியிருந்தது. உள்ளே அனுமதிக்கிறதுனால இந்த விற்கிறவர்கள், பலசரக்கு விற்கிறவர்கள், வணிகர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? வந்தவர்கள் எருசலேமுக்கு வெளியிலேயே தங்கி விடுகிறார்கள். நான் அவர்களை எச்சரித்து, ஏன் மதிலுக்கு எதிரில் நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் இப்படி செய்வீர்களாயில் உங்களை நான் ஒரு கை பார்ப்பேன் என்று கூறினேன். ஆக நீங்கள் எல்லாம் இப்படி காத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஓய்வு நாள் முடிந்துதான் இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்களை எல்லாம் நான் கண்டித்தேன். அப்பொழுதிலிருந்து அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன். இதன் பொருட்டும் என் கடவுளே, என்னை கண்ணோக்கும் உமது பேரின்பத்தினால் என்னை மீட்டருளும் என்று ஓய்வு நாள் சட்டங்களை ரொம்ப தெளிவாக நெகேமியா வரையறுத்து சொல்லுகிறார். ஓய்வு நாளில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அடுத்த இனத்தவரும் உள்ளே நுழையக்கூடாது, நீங்களும் வெளியே போகக்கூடாது, அன்று ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தெளிவான சட்டங்கள் ஏறக்குறைய இந்த நாடு கடத்தப்பட்ட பிறகே வந்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் எந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது? இந்த ஐநூல் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த ஐநூலிலே இவர்கள் ஓய்வு நாள் சட்டங்களை எல்லாம் எப்பொழுதுதான் கொண்டு வந்திருக்க முடியும்? இந்த 445 அல்லது 400களிலே தான் இந்த ஓய்வு நாள் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். நெகேமியா, எஸ்ரா போன்றவர்களுடைய தூண்டுதலால் தான் இந்த ஓய்வு நாள் சட்டம் பற்றிய மிக அழுத்தமான சிந்தனைகள் வந்திருக்க வேண்டும். இது யாருடைய வாயில் வைக்கப்படுகிறது? யாவையினுடைய படைப்பின் போதே வைக்கப்படுகிறது. மோசே சட்டத்திலே அது வைக்கப்படுகிறது.
எனவே ஓய்வு நாள் சட்டம் என்பது முந்தைய காலத்து பாரம்பரியம் என்று சொல்வதை விட இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு, அவர்கள் பபிலோனிலே அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு, அவர்கள் யாவையை தேடிய போது, யாவையினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று விரும்பிய போது அந்த சூழலில் உருவான ஒரு சிந்தனை. எனவே அவர்கள் ஓய்வு நாள் என்று ஒன்றை அமைத்து அதில் இறைவார்த்தையை கேட்டார்கள், இறைவார்த்தை தோராவுக்கு செவிமடுத்தார்கள், திருப்பாடுகளை பாடி மகிழ்ந்தார்கள். அதுவே பிற்காலத்தில் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மீண்டும் திரும்பிய போது, நாடு கடத்தப்பட்டு மீண்டும் திரும்பிய போது அந்த சட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்கள் மீறக்கூடாது என்பதற்காக எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் எல்லாம் சட்டங்களை வகுத்தார்கள். அந்த சட்டங்கள் தான் எந்த சட்டமாக மாறுகிறது? மோசே சட்டமாக. அது மட்டுமல்ல, தொடக்க நூலில் இறைவனுடைய படைப்பின் போதே யாவே ஓய்ந்திருந்தார் என்கிற குருத்துவ சிந்தனை அங்கே உள்வாங்கப்படுகிறது. எனவே இந்த ஓய்வு நாள் என்பது இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு புனிதமான நாள். என்ன நோக்கத்திற்காக இந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும்? இஸ்ராயல் மக்கள் இறைவனால் மீட்கப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து. யாவேயே ஓய்ந்திருந்தார் 6 நாள் படைப்பாற்றலுக்கு பிறகு. எனவே யாவையை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நாளிலே, அதை புனித நாளாக கருத வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டது. இறுதியாக எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த உடன்படிக்கை யாவே கொடுத்த 10 கட்டளைகள் இப்பொழுது பலகைகளிலே, கற்பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கற்பலகைகளை யாவே யாரிடத்திலே கொடுக்கிறார்? மோசே இடத்திலே கொடுக்கிறார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும், அவை கற்பலகைகள், கல்லால் செய்யப்பட்டது, கல்லால் எழுதப்பட்டது. யாவேயிடமிருந்து மோசே கற்பலகைகளை பெறுகிறார். ஆக இந்த மோசே ஏறக்குறைய மலையில் வந்து எவ்வளவு காலம் தங்கியிருந்தார், எத்தனை நாள் தங்கியிருந்தார் என்று நாம் சிந்திக்கிற போது, ஏற்கனவே 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுங்கள். 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மலை உச்சிக்கு அழைக்கிறார். இந்த மலை உச்சிக்கு அவர் சென்ற நாள் எந்த நாள்? நீங்கள் இந்த வரலாற்றை, விடுதலை பயண வரலாற்றை எடுத்தீர்கள் என்றால், இவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறியது நீசான் மாதம் 15ஆம் நாள், 14ஆம் நாள் இரவு, 15ஆம் நாள் வெளியேறுகிறார்கள். இவர்கள் மலை அடிவாரத்திற்கு எப்பொழுது வந்து சேர்கிறார்கள் என்றால், நாம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ராயல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைகிறார்கள். நீசான் மாதம் 15ஆம் தேதி புறப்பட்டவர்கள். நீசான் என்பது முதல் மாதம். 2வது மாதம் அயர் என்று சொல்லப்படுகிற அயர் மாதம். 3வது மாதம் சிவன் மாதம். 3ஆம் மாதத்தின் எத்தனாவது நாள் அவர்கள் இந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு வருகிறார்கள்? முதல் நாள் இந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு வருகிறார்கள். அப்படினால் எத்தனை நாள் கழித்து இவர்கள் வந்து சேர்கிறார்கள்? நீசான் மாதத்திலே 15 நாட்கள், அயர் மாதத்திலே 30 நாட்கள், 45 நாட்கள். 45 நாட்களிலே இவர்கள் சீனாய் மலை அடிவாரத்திற்கு வருகிறார்கள். இந்த சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து அவர்கள் மோசே எத்தனாவது நாள் மலை உச்சிக்கு செல்கிறார்? மலை உச்சிக்கு அவர் செல்வது எப்பொழுது? 3ஆம் நாள் மலை உச்சிக்கு அவர் அழைக்கப்படுகிறார். 16ஆம் வசனம், 19ஆம் அல்லது நீங்கள் 15ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவர் மக்களை நோக்கி 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள். 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள். அதாவது முதல் நாள், சிவன் முதல் நாள் வந்து அவர்கள் வந்து சேர்கிறார்கள். 3ஆம் நாளுக்காக தயாரா இருக்கு. எதுக்காக தயாரா இருக்குன்னு 16வது வசனம்.
மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது. பேரிடி முழங்கியது, எக்காலம் முழங்கியது. 19ஆம் வசனம் வாசிங்க. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மலை மேலே ஏறி சென்றார். எத்தனாவது நாள் ஏறி செல்கிறார்? மூன்றாம் நாள். எந்த மாதம் ஏறி செல்கிறார்? சிவன் மாதம் 3ஆம் நாள் ஏறி செல்கிறார். ஆனால் இன்னொரு பாடம் என்ன சொல்கிறது? 24ஆம் அதிகாரம் எடுங்கள். அதாவது நம்ம இதுவரை பார்த்திருக்கிறோம், 45வது நாள் அவர்கள் சீனாய் மலையை அடிவாரத்துக்கு வந்து சேர்கிறார்கள். புறப்பட்ட நாளிலிருந்து எகிப்திலிருந்து இப்பொழுது 3ஆம் நாள் மலை உச்சிக்கு ஏறி செல்கிறார். 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18வது வசனத்தை பாருங்கள். பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாள்களாக மூடியிருந்தது. மோசே மேலே ஏறி செல்கிறார். செல்லுகின்ற போது என்ன நடக்கிறது? மலை முழுவதையும் மேகம் மூடிக்கொள்கிறது. அவரால் அதுக்கு மேல போக முடியல. எத்தனை நாள் அவர் தங்க வேண்டி இருக்கிறது? 6 நாட்கள் அங்கே தங்க வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகு 7ஆம் நாள் தான் அவர் மேகத்தின் நடுவில் நின்று மோசேயை அழைத்தார். 7ஆம் நாள். அப்படி என்றால் 45 நாளுக்கு அடுத்து 7ஆம் நாள் என்பது ஏறக்குறைய 50வது நாள் ஆகிறது. 50வது நாளுக்கு பிறகுதான் மோசே வந்து மலைக்கு செல்ல முடிகிறது. அதன் பிறகு எத்தனை நாள் அவர் மலையிலே தங்கியிருந்தார்? 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். 40 பகலும் 40 இரவும் மலை மேலு தங்கியிருந்தார். இந்த மோசே உடன்படிக்கை கற்பலகைகளை பெற்ற நாளைத்தான் இவர்கள் என்ன நாளாக கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? பெந்தகோஸ்து பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். 50ஆம் நாளாக. பாஸ்கா விழாவிற்கு அடுத்து 50ஆம் நாள். இப்போ பாஸ்கா விழா வந்து இவர்களுக்கு எங்கே கொண்டாடினார்கள்? எகிப்திலிருந்து புறப்படுகின்ற போது. இப்ப 45 நாளுக்கு பிறகு 7ஆம் நாள் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கற்பலகைகளை பெறுகிறார்கள். 7ஆம் நாள் தான் மோசே மேலே ஏறி போகிறார். அப்ப 50 நாள், ஏறக்குறைய 50ஆம் நாள். இதன் நினைவாகத்தான் இந்த 50ஆம் நாள், அதாவது இவர்களுடைய பாஸ்கா விழாவிலிருந்து 50ஆம் நாள் சிவன் மாதம் 6ஆம் தேதி இவர்கள் என்ன விழாவாக கொண்டாடுகிறார்கள்? பெந்தகோஸ்து பெருவிழாவாக. அதாவது சிவன் மாதம் 6ஆம் தேதி தான் மோசே உடன்படிக்கை, அதாவது யாவையோடு உடன்படிக்கை செய்வதற்கான கற்பலகைகளை பெறுகிறார். அதை மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். எனவே யாவே 10 கட்டளை பெறுகின்ற அந்த நாள் சிவன் மாதம் 6ஆம் தேதி. ஏறக்குறைய அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 50 நாட்கள், ஏறக்குறைய சரியாக 50 நாட்கள் என்று சொல்ல முடியாது, 50 நாள் என்பது கணக்கு. ஆனால் நம்முடைய கணக்கு பிரகாரம் அவர் இங்கே 45வது நாள் வந்து சேர்கிறார். 45வது நாளிலிருந்து ஏறக்குறைய 10 நாள் கழித்து தான் அவர் மலைக்கு மேலே ஏறி சென்று யாவையோடு இந்த 10 கட்டளை பெறுகிறார் என்கிற சிந்தனை இருக்கிறது. இதைத்தான் இவர்கள் பெந்தகோஸ்து பெருவிழாவாக நினைவு கொண்டு கொண்டாடினார்கள். அதாவது மோசே 10 கட்டளையை பெற்ற நாளும் இந்த 50ஆம் நாளும் ஒன்று. எதற்கான 50ஆம் நாள்? பாஸ்கா விழாவிற்கான 50ஆம் நாள். பாஸ்கா விழா முடிந்த 50வது நாள் மோசே 10 கட்டளையை பெற்றார் என்கிற சிந்தனையை இது வெளிப்படுத்துகிறது. ஆக 19ஆம் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 20லிருந்து விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் 18 வரை கடந்த நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். 40 நாட்கள் மோசே மலையிலே தங்கியிருந்தார். ஆக 19ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்த்து முடித்திருக்கிற 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை எத்தனை நாட்களுடைய ஒரு வரலாற்றை சொல்லுகிறது, ஒரு காலகட்டத்தை சொல்லுகிறது? 40 நாட்களுக்கு நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகிறது.
மலையிலே மோசேக்கு 25 31 வரை மோசேக்கு யாவே எப்படி உடன்படிக்கை பேழையை அமைக்கணும், கூடாரத்தை அமைக்கணும் என்கிற விவரங்களை சொல்கிறார். அதைத்தான் விரிவாக நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இத்தோடு இந்த 31ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நன்றி தந்தையவர்களே. இந்த 31ஆம் அதிகாரத்திலே கடவுள் தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை அளித்து, அதுவும் கடவுளுடைய சாயல் என்பதை விளக்கி, அதனோடு வரலாற்று பின்னணியில் எத்தனை நாட்கள் இது நடந்தேறியது என்று தெல்ல தெளிவாக எங்களுக்கு விளக்கங்களை கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் 31ஆம் அதிகாரத்திற்கு உண்டான விவிலிய விளக்கங்களை கேட்டு தெரிந்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்துக்கு உண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 31. ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அதிசமாக்கின் மகன் ஒகோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்பமேசை அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது: நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாள் ஆகிய சாபாத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார்.